வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரண நிதியாக 10,000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். குடிசை வீடுகளை இழந்தவர்களுக்கு உடனடியாக 10,000 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். கால்நடை இழந்தோருக்கு இழப்பீடாக 30,000 ரூபாயும், ஆடு பன்றி இழப்பிற்கு 3,000 ரூபாயும், கோழி இழப்பிற்கு 100 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும், கணக்கெடுப்புகள் முடிந்த சில தினங்களில் இந்த நிவாரண உதவிகள் உடனடியாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் துவங்கி டிசம்பர் மாதம் முடிய நீடிக்கிறது என்றும், இவ்வாண்டு வடகிழக்கு பருவமழை காலதாமதமாக 28/10/2015 அன்று துவங்கியது என்றும், பின்னர் ஒரு சில நாட்களில் மிக அதிக அளவு கனமழை பொழிந்ததன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் மிக அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன என தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னரே பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு உயரதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு தாம் உத்தரவிட்டிருந்ததாகவும், அதன்படி அரசு அதிகாரிகளும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தனர் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகவும், மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்தது. குறிப்பாக தமிழகத்தில் 4 கட்டங்களில் கனமழை பெய்தது. 8/11/2015 மற்றும் 10/11/2015 ஆகிய நாட்களில் மட்டும் கடலூர் மாவட்டத்தில் 26.6 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் கடலூர் மாவட்டம் மழையால் அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளானது. கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் 38 சென்டிமீட்டர் அளவுக்கு பெருமழை பெய்தது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 13/11/2015 அன்று 32.6 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அதிகப்படியான மழை பெய்ததன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகினர். மேலும் 15/11/2015 மற்றும் 16/11/2015 ஆகிய நாட்களில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாயின. குறிப்பாக 15/11/2015 அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு, தாம்பரம், திருக்கழுக்குன்றம் மற்றும் மாமல்லபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, தாமரைப்பாக்கம், செம்பரம்பாக்கம், செங்குன்றம் மற்றும் சோழவரம் மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் ஒரே நாளில் 23 சென்டிமீட்டர் முதல் 37 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தது. இதன் காரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழியும் நிலையில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டதை அடுத்து தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் பல பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மழையின் பாதிப்பிலிருந்து மீண்டு இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் 1/12/2015 அன்று பெய்த கனமழையின் காரணமாக மீண்டும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்திக்க நேர்ந்தது. குறிப்பாக தாம்பரம் பகுதியில் அதிகபட்சமாக 49.4 சென்டிமீட்டர் மழை பெய்தது. பெருமழையின் காரணமாக ஏரிகள் நிரம்பியதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல், சோழவரம் ஆகிய ஏரிகளிலிருந்து 65,000 கன அடி வரை உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரினால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம், கொசஸ்தலை ஆறு ஆகியவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனால் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பல தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டனர் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெய்த கனமழையின் காரணமாக அதிக பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களான கடலூர், திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மீட்பு, நிவாரண மற்றும் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர் பெருமக்கள் மூத்த இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் கொண்ட குழுக்களை தாம் அனுப்பி வைத்ததாகவும், இதுவன்றி சென்னை மாநகரில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி வீதம் 15 மண்டலங்களிலும் உயரதிகாரிகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையருடன் இணைந்து மேற்கொண்டனர் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பெருமழை பொழிந்ததன் காரணமாக வெள்ளத்தில் சிக்கும் மக்களை மீட்பதற்கு தேவையான ராணுவம், கப்பற்படை மற்றும் விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்புக்குழு, கடலோர காவல்படை ஆகியவற்றின் உதவி உரிய நேரத்தில் கோரி பெறப்பட்டது.
1200 ராணுவ வீரர்கள், 600 கப்பற்படை மற்றும் விமானப்படை வீரர்கள், 1920 தேசிய பேரிடர் பாதுகாப்பு படையினர், 30,000 காவல்துறையினர், 1400 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர், 45,000 இதர துறையினர் என மொத்தம் 80,120 பேர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பாதிப்புக்குள்ளான 13,80,461 மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு 5,554 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். அவ்வாறு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவன்றி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு 72,64,353 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை இழந்த பள்ளி மாணாக்கரது நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு புதிய பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஒரு ஜோடி சீருடை வழங்க தாம் ஆணையிட்டதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இதுவரை 37,707 பள்ளி மாணாக்கர்களுக்கு பாட புத்தகங்களும், 26,865 மாணாக்கர்களுக்கு நோட்டு புத்தகங்களும், 9,306 மாணாக்கர்களுக்கு பள்ளி சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் மழை வெள்ளத்தால் குடும்ப அட்டைகளை இழந்த மக்களுக்கு நகல் குடும்ப அட்டைகள் வழங்கவும் தாம் ஆணையிடப்பட்டு நகல் குடும்ப அட்டைகள் துரிதமாக வழங்கப்பட்டு வருகின்றன என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள நபர்களுக்கு பால் மற்றும் பால் பவுடர் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 453 டன் பால் பவுடர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 130 டன், திருவள்ளூர் மாவட்டத்தில் 112 டன், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 108.5 டன், கடலூர் மாவட்டத்தில் 102.5 டன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதுவன்றி தமது ஆணையின் பேரில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு பாய் மற்றும் போர்வைகள் வழங்கப்பட்டுள்ளன. வெளிச்சந்தையில் காய்கறிகளின் விலை அதிகமாகியுள்ளதால் உடனடியாக பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகள் மூலமாக குறைந்த விலையில் காய்கறிகளை பொதுமக்களுக்கு அளிக்க வேண்டும் என தாம் ஆணை பிறப்பித்ததன் அடிப்படையில் தற்போது சென்னை மாநகரத்தில் 90 பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகளில் குறைந்த விலையில் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அத்துடன் 13 நகரும் அங்காடிகள் மூலமாக விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னையில் உள்ள பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையங்களுள் 85 விழுக்காடு நிலையங்கள் போதிய அளவு இருப்புடன் செயல்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கு எரிவாயு எவ்வித தடையின்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேலும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மகளிர் சுகாதாரம் பேணும் வகையில் சானிட்டரி நாப்கின்கள் வழங்க வேண்டும் என தாம் உத்தரவிட்டதன் பேரில் தற்போது நிவாரண முகாம்களில் சானிட்டரி நாப்கின்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் முகாம்களில் தங்கியுள்ள குழந்தைகளுக்கு டயப்பரும் தமது ஆணையின் பேரில் வழங்கப்பட்டு வருகிறது. மின் விநியோகத்தை பொறுத்தமட்டில் சென்னையில் 95 விழுக்காடு இடங்களில் மின் விநியோகம் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. வெள்ள நீர் சூழ்ந்துள்ள ஒரு சில இடங்களில் மட்டும் இன்னமும் மின் விநியோகம் சீர் செய்யப்படவில்லை. வெள்ள நீர் வடிந்த பின்னர் இந்த இடங்களில் மின் விநியோகம் சீர் செய்யப்படும் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் வெள்ளம் வடிந்த இடங்களில் சுகாதாரத்தை பேணுவதற்காக மாநகராட்சி துப்புரவு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. வெளி மாவட்டங்களிலிருந்து 2,000 துப்புரவு பணியாளர்கள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சி பகுதியில் தற்போது 25,000 துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள குப்பைகளை விரைந்து அகற்றும் பொருட்டு மேலும் 5,000 துப்புரவு பணியாளர்கள் பிற மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரவழைக்கப்படுவர். மேலும் தேவைக்கேற்ப சென்னை மாநகரத்தில் துப்புரவு பணியாளர்கள் தினக்கூலி அடிப்படையில் பணியமர்த்தப்படுவர். அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் வழங்கப்படும். இந்த அடிப்படையில் துப்புரவு பணியாளராக பணியாற்ற விரும்புவோர் சென்னை மாநகராட்சியின் மண்டல அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மாநகர துப்புரவு பணியாளர்கள் கடந்த பல நாட்களாக குப்பைகளை அகற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இரவு பகல் என்று பாராமல் கடுமையாக உழைக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசு உணவு, குடிநீர் என நிவாரணங்களை வழங்கி வருகிறது. இந்திய கப்பற்படையினைச் சேர்ந்த 3 கப்பல்கள் விசாகப்பட்டினத்திலிருந்து நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்துள்ளன. அவை அனைத்தும் பெறப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு அலுவலர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் பல தொண்டு நிறுவனங்களும் தனியார் பலரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கியுள்ளனர். பல தன்னார்வ அமைப்புகள் நிவாரணப் பொருட்கள் வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளன.
அவ்வாறு நிவாரணப் பொருட்களை வழங்க விரும்புவோர் ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கில் இதற்கென ஏற்படுத்தப்பட்டுள்ள மையத்தில் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் வெள்ள நிவாரணத்துக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நிதி வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். அவ்வாறு நிதி உதவி செய்ய விரும்புவோர் சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் என்ற பெயரில் காசோலை அல்லது வரைவோலை மூலம் நிதித்துறை இணைச் செயலாளருக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது நிதித்துறை இணைச் செயலாளரை நேரில் சந்தித்தும் வழங்கலாம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தற்போது வெள்ள பாதிப்பு நிலைமை சீரடைந்து வருகிறது. இன்னும் ஓரிரு தினங்களில் நிலைமை முற்றிலும் சீரடைந்துவிடும். வெள்ளத்தின் காரணமாக பொதுமக்கள் தங்களது நிலம் மற்றும் வீட்டுமனை பட்டா, கல்வி சான்றிதழ், எரிவாயு இணைப்பு அட்டை, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், நிலம், வீட்டு கிரைய பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை இழந்துள்ளனர் என தகவல் கிடைக்கப் பெற்றுள்ளதை தொடர்ந்து மேற்சொன்ன ஆவணங்களை இழந்துள்ள பொதுமக்களுக்கு அவற்றின் நகல்களை உடனடியாக வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக சிறப்பு முகாம்கள் வருவாய் வட்டங்களிலும், கல்வி சான்றிதழ்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் வருகின்ற 14/12/2015 முதல் 2 வாரங்களுக்கு நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும், இம்முகாம்களில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறை அதிகாரிகளும், மத்திய அரசின் தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்று 1 வாரத்திற்குள்ளாக நகல் ஆவணங்களை கட்டணமின்றி வழங்குவர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சிறப்பு முகாம்களில் மட்டுமின்றி பொதுமக்கள் விண்ணப்பங்களை பொது சேவை மையங்கள் மூலமாகவும் கொடுத்து நகல் ஆவணங்களை பெறலாம். தமிழ்நாடு பத்திரப்பதிவு சட்டம் 1908 பிரிவு 57(5) படி இச்சிறப்பு முகாம்களில் விண்ணப்பித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிலம், வீட்டுமனை சொத்து தொடர்பான பத்திர நகல்கள் யாவும் மூல ஆவணங்களாக கருதப்படும் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் ஓட்டுநர் உரிம சான்று மற்றும் வாகன பதிவு சான்று அதாவது ஆர்சி புக் ஆகியவற்றை இந்த மழை வெள்ளத்தால் இழந்துள்ளனர். இந்த ஆவணங்களும் இதே நடைமுறைப்படி வழங்கப்படும். மழை வெள்ளத்தால் சேதமடைந்த குடிசைகளுக்கு 5000 ரூபாயும், குடும்பத்திற்கு 10 கிலோ அரிசியும் வழங்க தாம் ஏற்கனவே ஆணையிட்டதன் அடிப்படையில் இந்த நிவாரண உதவிகள் துரிதமாக வழங்கப்பட்டு வருகின்றன என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். மழை வெள்ளம் காரணமாக வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததன் காரணமாக பல பகுதிகளில் பொதுமக்கள் தங்களது உடைமைகளை இழந்துள்ளனர். தெருக்களிலும் தரைத்தளத்திலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்ததால் மேல்தளத்தில் உள்ள மக்களும் மழையால் பாதிக்கப்பட்டனர். இவ்வாறு மழை வெள்ளத்தால் பாதித்த மக்களின் துயர் துடைக்கும் வகையில் அவ்வாறு பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்றுக்கு 5000 ரூபாயும், ஒரு வேட்டி, ஒரு சேலை மற்றும் 10 கிலோ அரிசி ஆகியவற்றை சிறப்பு வெள்ள நிவாரண தொகுப்பாக வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காணும் தொகையானது பாதிக்கப்பட்ட மக்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். வேட்டி, சேலை மற்றும் அரிசி ஆகியவை சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்படும். அதாவது வெள்ள பாதிப்பால் குடிசைகளை இழந்த குடும்பங்கள் குடிசை ஒன்றுக்கு 5000 ரூபாய் மற்றும் சிறப்பு நிவாரணத் தொகையாக 5000 ரூபாய் என மொத்தம் 10,000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி மற்றும் ஒரு சேலை ஆகியவற்றை பெறுவர். நிரந்தர வீடுகளில் வசித்து வெள்ள பாதிப்புக்குள்ளானோர் 5000 ரூபாய், 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி மற்றும் ஒரு சேலை ஆகியவற்றை நிவாரணமாக பெறுவர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கணக்கெடுக்கும் பணிகளை உடனடியாக தொடங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த கணக்கெடுப்புகள் முடிந்தவுடன் இவை இன்னும் ஒரு சில தினங்களில் வழங்கப்படும். குடிசைகளை இழந்து வாடும் மக்களுக்கு தேவையான வீடுகள் கட்டித்தர முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதன்படி இந்த மழையின் காரணமாக குடிசை வீடுகளை இழந்த அனைவருக்கும் பாதுகாப்பான வீடுகள் கட்டித்தரப்படும். சென்னை மாநகரில் அடையாறு, கூவம், பக்கிங்ஹாம் கால்வாய் ஆகியவற்றின் கரையோரங்களில் குடிசை வீடுகளில் தங்கி இருந்தவர்கள் தங்கள் வீடுகளை இழந்துவிட்டனர். ஒக்கியம், துரைப்பாக்கம் மற்றும் பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் கட்டப்பட்டுள்ள 10,000 குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இவர்களுக்கு உடனடியாக வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். கால்நடை இழந்தோருக்கு கால்நடை இழப்பிற்கு 30,000 ரூபாய், ஆடு மற்றும் பன்றி இழப்பிற்கு 3,000 ரூபாய் மற்றும் கோழி இழப்பிற்கு 100 ரூபாய் என்ற வீதத்தில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கணக்கெடுக்கும் பணியினையும் விரைந்து முடிக்க தாம் ஆணையிட்டுள்ளதாகவும், கணக்கெடுப்பின் அடிப்படையில் 33% மற்றும் அதற்கு மேல் சேதமுற்ற நெல் மற்றும் நீர்ப்பாசனம் பெறும் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 13,500 ரூபாய், மானாவாரி பயிருக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 7,410 ரூபாய், நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 18,000 ரூபாய் என்ற வீதத்தில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார்.
இந்த இழப்பீட்டுத் தொகையானது சம்பந்தப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் உள்ள விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் எனவும் இந்த நிவாரணத் தொகையை விவசாயிகள் கடனுக்கு நேர் செய்யக்கூடாது எனவும் தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.